படத்தின் இயக்குனர் ஷெரீப் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி சக்திவேலன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தயாரிப்பாளர் மது நாகராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வைபவ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ரணம் படத்தின் ஹீரோ முதலில் நாம் பேச அழைக்கிறோம். இவர் தொட்டதெல்லாம் பொன்னாகும், நட்டமில்லாத கண்ணாகும். தேர்ந்த கதையை தேடி பிடித்து துவண்டு போகும் படக்குழுவை சக்தி கொடுத்து வெளியிடும் சக்தி பிலிம் ஃபேக்டரி சக்திவேலன் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். ரணம் அறம் தவறில் ஒரு வெளிநாட்டில் இருந்து ஒர்க் பண்ணிட்டு நல்ல லெவல்ல செட்டில் ஆயிருந்தாலும் அவரோட கனவை துரத்தி அவரோட ஆசை என்னவோ அதை நோக்கி வந்து தமிழ்நாட்டில் படம் எடுக்கிறாங்க. அது வந்து ஏதோ ஒரு 4-5 வேலைகளோட ஒரு வேலையா மாதிரி நினைக்காம அவ்வளோ ஒரு டெடிகேஷனோட பண்றாரு நம்ம மது நாகராஜன். சாதாரண விஷயம் இல்ல. சமீபத்தில் பழகினாரு. ரொம்ப நெருங்கின நண்பர்கள் வட்டத்திற்குள்ள எனக்கு வந்து இன்னைக்கு மது நாகராஜன் பிரதர் இருக்காரு. மிதுன் மித்ரா அவர் வந்து என்ன சொல்லுவாருன்னா 3/4 மணி நேரம் சினிமா பத்தி பேசுவாரு, மிச்சம் ஒரு 10 நிமிஷம் வந்து அவங்க ஃபேமிலி அந்த குழந்தைங்களை பத்தி பேசுவாரு. எப்படி வந்து அந்த குழந்தைங்களுக்கு அவர் என்ன கேர் எடுத்துக்கிறாரோ அதே கேரை வந்து சினிமாவுக்கு எடுப்பாரு. அந்த அளவுக்கு அவரு இது ப்ரொடக்ஷன் கம்பெனி நேமே மிதுன் மித்ரா, ட்ரிபிளம் மிதுன் மித்ரா மது நாகராஜன் அப்படின்னு நினைக்கிறேன். இதை தாண்டி வைபவ் பிரதரோட 25வது படம். நிறைய படம் பண்ணணும், 250 படம் பண்ணணும். வாழ்த்துக்கள். நீங்க இந்த படத்தோட காஸ்டிங் ஆகட்டும், இப்ப நம்ம சரஸ்வதி மேனன் அவங்க எனக்கு வந்து அஸ்வின் நிறைய படங்கள் அவங்களுடைய ஒர்க் பண்ணியாச்சு. ரொம்ப 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 டேலண்டட் ஆர்டிஸ்ட். பிளஸ் ஒவ்வொருத்தருமே நந்திதா, அட்டகத்தி நந்திதா இருக்கட்டும், இவங்க சானியா கோப்பா இருக்கட்டும், இதெல்லாம் தாண்டி ஒரு அறிமுக இயக்குனர் அந்த படத்தை வந்து செமரேசியா பண்ணியிருக்காரு. ஒரு என்ன சொல்றது, ஒரு மர்டர் மிஸ்ட்ரிய ஒரு புது டைமென்ஷன்ல எதிர்பார்க்க முடியாத ஒரு களத்துல இப்படி எல்லாமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திகிலோட அந்த படத்தை எடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த படம் பார்த்த ஒவ்வொருத்தருக்குமே இப்படி ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்றோமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை வந்து நமக்குள்ள விதைக்கும். அறம் தவறக்கூடாது, அறம் தவறாமல் நாம வாழும்பொழுது இந்த சமுதாயத்துக்கு எந்த அளவுக்கு நன்மை பயக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு படமா இது இருக்கும். கொஞ்சம் கூட நம்ம யோசிச்சே பார்க்க முடியாத மிகப்பெரிய சர்ப்ரைஸ் அண்ட் டர்ன் அண்ட் ட்விஸ்டோட அறிமுக இயக்குனர் பாலாஜி கேராஜ் சரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையான ரைட்டிங், ரொம்ப அருமையான ஃபில்ம் மேக்கிங். படமாவே நல்ல செம்மரேசியா இருக்கும். நீங்க இந்த படம் பார்த்ததுக்கு பிறகு நமக்குள்ள நிறைய டிபேட்டை உருவாக்கும். ஒரு தரமான படத்தோட மிதுன் மித்ரா ஃபிலிம்ஸ் உள்ள வந்திருக்காங்க. வைபவ் பிரதரோட 25th ஃபிலிம். இந்த படம் வெற்றி அடையணும். மிதுன் மித்ரா ப்ரொடக்ஷன் வந்து நிறைய படம் பண்ணணும். வைபவ் பிரதர் வந்து அத்தனை படங்கள் கொடுக்கணும். இந்த இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸும்
புதுசாக வந்திருக்க டெக்னீஷியனும் பெரிய வெற்றி அடைஞ்சு ஒரு 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 வருஷ கணக்கில் படம் பண்ணிக்கிட்டு இருக்க ப்ரொடக்ஷன் கம்பெனியாக இது மாறணும் அப்படிங்கிறது எல்லாம் வல்ல இறைவனை வாழ்த்தி வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ சக்தி. ராமதுரை அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். ஹாய். என்ன, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் நான் பேச மாட்டேன் அப்படின்னு. திடீர்னு வந்து கூப்பிட்டாங்க. ஷெரீஃப் வந்து என் தம்பி மாதிரி, அது இல்லாமல் பாலாஜி, ஸோ மது சார், உதய் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இபி. இந்த படம் நல்ல குவாலிட்டி ஆகிறதுக்கு உதயம் சரி, மது சார் எல்லாருமே ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் முன் பேச அழைக்கிறோம். ஸோ ரணம். ஸோ இந்த படத்தை நானும் ஷெரீஃபும் வந்து ஃபஸ்ட்டு கோவிடில் தான் ஆரம்பித்தோம். ஸோ அடுத்தது வந்து என்ன பண்ணலாம் ஸோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஸோ வி ஹாவ் அ ஸ்கிரிப்ட், இந்த மாதிரி ஒன்று இருக்குது, இதை நம்ம டெவலப் பண்ணலான்னு சொல்லி கோவிடில் டே அண்ட் நைட் 2 பேரும் என்னென்னலாம் பண்ண முடியுன்றது வி டிரைவ் ஒன் ஓவரால் ஸ்கிரிப்ட். ஸோ அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் யார் இந்த படம் பண்ணுவா அப்படின்னு சொல்லி எனக்கும் அவனுக்கும் பெரிய டவுட்டே இருந்தது. ஏன்னா இந்த படத்தை அவ்வளோ சீக்கிரம் யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுக்கான ஒரு ஃப்ளாஷ்பேக்னால அவ்வளோ சீக்கிரம் யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆர்டிஸ்ட்டுமே நிறைய பேர் இந்த படம் பண்ணவும் யோசிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் மது சார், நான் முன்னாடி ஒரு படம் பண்ண போய் அது கரெக்டாக பண்ண முடியாமல் நின்றுடுச்சு. ஸோ அப்போ எனக்கு மது சார் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ். ஒரு ப்ரொடியூசரை தாண்டி இட்ஸ் குட் ஃப்ரெண்ட். ஸோ அவர் சொல்லியிருந்தார், அப்போ ஒரு நல்ல கதை இருந்தால் சொல்லு, படம் பண்ணலாம். ஸோ அது அப்போ நினச்சேன், சரி எல்லா ப்ரொடியூசர் மாதிரியும் இருப்பாங்க, சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் யூகே போயிட்டாரு. ஸோ ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் ஸோ இந்த கதையெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டதுக்கப்புறம் ஸோ மது சாரை வந்து நாங்கள் அப்ரோச் பண்ணோம். சார் இந்த படம் பண்ணுறீங்களா அப்படின்னு. ஸோ நாங்கள் கதை சொல்லி மேக்ஸிமம் 1 வீக் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். கதை சொல்லி ஒரு 1 வீக்கில் இந்த கதையை அவர் ஓகே பண்ணிட்டாரு, நான் பண்ணுறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் பண்ண படத்தில் வந்து ஒரு ஆரம்பித்து ஒரு விஷயம் நிற்கும் போது திரும்பி இன்னொரு ஒரு விஷயம் பண்ணும் போதும் நிறைய பேர் யோசிப்பாங்க. ஆனால் யோசிக்கவே இல்லை. இப்போ இந்த ஸ்டேஜில் நாங்கள் நிற்கிறோம், இப்போ நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னா இட்ஸ் அ மெயின் ரீசன் மது சார். ஸோ அவருக்கு வந்து பெரிய தேங்க்ஸ். இல்லைனா இந்த ஸ்டேஜில் நாங்கள் நிற்கவே மாட்டோம். ஸோ நானும் சரி, ஷெரீஃபும் சரி, இங்கே இருக்க டெக்னீஷியன் எல்லாருமே சரி. ஸோ இந்த படம் வந்து என்னோட லைஃப்பில் வந்து இட்ஸ் அ பிக்கஸ்ட் டர்ன். அது சொல்கிறதுக்கான வேர்ட்ஸ் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் வைபவ் சார் கிட்ட அந்த கதை சொல்லும் போது, கதை கேட்ட உடனே இந்த கதை நல்லா இருக்கு, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுவே எங்கள் 2 பேருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நானும் ஷெரீஃபை தான் போனோம். ஸோ எங்களுக்குமே அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ ஹீரோஸாக நாங்கள் கதை சொல்லும் போது எல்லாருமே சில விஷயங்கள் கேட்டாங்க. இந்த கதையில் ஒரு ஹீரோ எலிமெண்ட் இல்லை, ஹீரோக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லி தே ஹேவ் லாட் ஆஃப் திங்ஸ். எனக்கு ஹீரோயின் வேணும், எனக்கு டூயட் வேணும் அப்படிலாம் கேட்ட ரீசன்லாம் தாண்டி நாங்கள் கதை சொன்ன உடனே ஓகே பண்ணார். அதுவும் இல்லாமல் இந்த கதையில் மேஜர் ஒரு விஷயம் வச்சுன்னா சால்ட் அண்ட் பெப்பர் லுக். அது எந்த ஹீரோவும் டக்குன்னு அக்செப்ட் பண்ணவே இல்லை. ஆனால் நாங்கள் சொன்ன உடனே வைபவனா வந்து இல்லை பண்ணலாம், ட்ரை பண்ணலாம், ஸோ நான் இந்த விஷயத்த ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இதை ட்ரை பண்ணார். ஸோ இந்த படத்தோட விஷுவல் நல்லா இருக்கு அப்படின்ற ரீசனுக்கு ஓவரால் இந்த டீம் எஃபெக்ட் தான் காரணம். ஆனால் அதுக்கு மேஜர் திங் வைபவனா வந்து சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் நீங்கள் பார்க்காத டைமென்ஷனில் பார்த்தது தான் இந்த படத்தோட மேஜர் ப்ளஸ்ஸே. ஸோ அதுதான் இந்த படத்துக்கான மேஜர் ஒரு விஷுவலோட அவுட்புட்டுக்கான விஷயமாவே இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இந்த கதையில் நடித்த எல்லா டெக்னீஷியன்ஸ், இந்த கதையில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்து தே ஒர்க் வெரி ஹார்ட். ஸோ எண்ட் ஆஃப் த டே இந்த படம் இந்த ஸ்டேஜில் வந்து நின்னதுக்குமே தேங்க்ஸ் டு மது சார் அண்ட் தேங்க்ஸ் டு வைபவண்ணா, அப்புறம் தானியா ஹோப், சரஸ், அப்புறம் மணி, அருள், உதய் அண்ணன். ஸோ அவரை பற்றி சொல்லணும்னா அவர் இல்லைன்னா இந்த படம் வந்து இவ்வளோ பெரிய இடத்துல இங்கே வந்து நிற்குமான்னு தெரியல. அவர் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசரையும் தாண்டி ஒரு மேனேஜரையும் தாண்டி இந்த படத்தில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் என் கூட அவர் அசிஸ்டன்ட் கேமராமேனாகவும் என்ன வேணும் என்ன பண்ணலான்னு சொல்லி ஒரு இடத்துல பண்ணி இந்த படத்தை கொண்டு வந்து இந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் இந்த படத்தை கொண்டு வந்து இங்கே நிறுத்தியிருக்கிற எங்களோட டீம், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம் அண்ட் அசிஸ்டன்ட் கேமராமேன் டீம்,
அதுக்கப்புறம் இங்கே ஒர்க் பண்ணுற ஆர்டிஸ்ட் தாசரதி ஆகட்டும், அண்ணன் அங்கே உட்காந்துருக்காரு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து தே ஒர்க் வெரி ஹார்ட் ஃபார் த மூவி. ரொம்ப சின்ன படம் தான் பண்ணியிருக்கோம், பட் ரொம்ப ஆனஸ்டாக பண்ணியிருக்கோம். படம் பாருங்க, படம் பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூ சொன்னீங்கன்னா அடுத்த படம் நாங்கள் பண்ணுறதுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும்ன்றது ஃபீல் பண்ணுறோம். தேங்க்யூ. வேகமும் மின்னலும் உரசி செல்லும் காற்று கம்பியின் கட்டை விரல் அருள் கரோலி அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். தேங்க்யூ மேம், நல்ல இன்ட்ரடக்ஷன். ஸோ ரணம் வந்து எனக்கு ஒரு முக்கியமான படம். எல்லாரும் சொன்ன மாதிரி அவ்வளோ ஹானஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம் எல்லாருமே. ஒரு நல்ல ஒரு த்ரில்லர், ஒரு கிரிப்பிங்காக இருக்கும். ஸ்டார்ட் டு எண்ட் வந்து நல்ல ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டில், டெக்னிக்கலி ரொம்ப சவுண்ட். ஷெரீஃப் வந்து எனக்கு ஒரு 1 year மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து ஸ்கிரிப்ட் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் வந்து எனக்கு பவுண்டட் ஸ்கிரிப்ட் இருந்துன்னா எனக்கு இமெயில் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். அவர் வந்து எனக்கு வந்து உடனே நான் வாய்ஸ் நோட் அனுப்புறேன் அப்படின்னாரு. என்னடா இது புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, சரி புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டேன். அது பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்தது, வெரி ஹானஸ்ட்லி. அது கேட்டப்பவே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அப்படிதான் ஆரம்பிச்சது எங்களோட ஜேர்னி. ரன்னம் மூலமாக எனக்கு ஒரு நல்ல ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க. ஷெரீஃப்லேருந்து பாலாஜி, ப்ரொடியூசர் சார், எல்லாருமே வந்து ஒரு பயங்கர க்ளோஸ்லி நீட்டாக ஒர்க் பண்ணியிருந்திருக்கோம். படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஆக்சுவலி எல்லாருமே கண்டிப்பாக பிடிக்கும். ஒர்க் பண்ண எல்லாருக்குமே வந்து லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகும் நான் ரொம்ப ஹானஸ்டாக பிலீவ் பண்ணுறேன். ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப அவசியம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்குமே வந்து ஆல் தி பெஸ்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ், நல்ல படம் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், அந்த அச்சுப்பெண்ணை சாங் கேட்டிருப்பீங்க. ஸோ அது வந்து அரௌண்ட் 1 year பேக் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்போ அந்த டைமில் தான் வந்து எனக்கும் ஒரு பையன் பிறந்து நானும் வந்து எனக்கு லலவிலாம் வந்து ஃபீல் பண்ணி இது பண்ணிட்டு இருந்த டைம் அது. ஸோ அது அந்த சாங்கும் லலவி, சரி என்னடா அது, நான் வந்து பல்லவி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னோட ஒய்ஃப்ட்ட போய் கேட்டேன். இந்த மாதிரி இந்த லல்லவி நீ தான் வந்து பையனுக்கு நிறைய இது பண்ணிட்டு இருக்கியே, நீ ஒரு டியூன் பண்ண அப்படின்ட்டு. இது ஷெரீஃப்கே தெரியாது ஆக்சுவலா. அவ உடனே வந்து சமையல் பண்ணிட்டே வந்து இப்படியா, சரி பல்லவி இப்படி இருக்கா, சரி சரணம் தான் இப்படி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் போட்டா. ஸோ அதுதான் வந்து நம்ம சாங்ல இருக்கிறது. அதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த சாங் பாடினப்போ ஸ்ரேயா கோஷல் அவங்க வந்து கேட்டுட்டு அந்த லைனை மென்ஷன் பண்ணாங்க. நான் நினைச்சேன், சரி நிறைய அன்லேர்ன் பண்ணும் போல இருக்கு அப்படின்ட்டு. ஸோ ஸோ ஜோக்ஸ் அபார்ட் எல்லாம் நல்லா வந்திருக்கு. நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஃபுல் ரணம் டீமோட இங்கே வந்த எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்கே வந்த எல்லா மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தில் நான் ஒரு புது ரோல் பண்ணேன், ஒரு போலீஸ் ரோல். ஃபுல் ரணம் டீமுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் நன்றி சொல்லணும். நம்ம ப்ரொடியூசர் மது சார், நம்ம டைரக்டர் ஷெரீஃப் சார், நம்ம டிஓபி பாலாஜி சார், நம்ம எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் உதய் சார், அண்ட் எல்லாருக்கும் காஸ்ட் அண்ட் க்ரூ, வைபவ் சார், சரஸ்வதி, நந்திதா மேம், ஜீவா, எல்லாருக்கும் நன்றி அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் நீங்கள் எல்லாம் படம் பாருங்க அண்ட் என்ஜாய் பண்ணுங்க. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ப்ரெஸ் டீம் அண்ட் ரணமோட காஸ்ட் அண்ட் க்ரூ. ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணும்போது வழக்கமாக ஆக்டர்ஸ் வந்து ஆடிஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பண்ணது ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் டிலே எல்லாம் ஆச்சு. அப்போ நான் ஒரு சீரீஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன், ஒரு கிரியேட்டிவ் ப்ரொடியூசரா. மோஸ்ட்லி பிஹைண்ட் த சீன்ஸ் ஒர்க், ஏடி ஒர்க் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்பவே எனக்கு தெரியாமலே என்னோட ஆடிஷன் நடந்துட்டு இருந்துச்சு. பிகாஸ் அந்த ப்ராஜெக்ட்ல வந்து நம்ம சினிமாட்டோகிராஃபர் பாலாஜி அண்ட் நம்ம இபி உதயனா அங்கே அந்த செட்ல கூட வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இட் வாஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். இந்த படம் மட்டும் நான் வந்து யாரும் அப்ரோச் பண்ணல, ஆடிஷன் பண்ணல. அவங்க தான் என்னை கூப்பிட்டுட்டு எனக்கு இந்த ரோல் கொடுத்தாங்க as an assistant director. ஈஸியஸ்ட் மெத்தட் ஆக்டிங் வந்து எனக்கு. பிகாஸ் நான் ஏற்கனவே ஒரு 4 படத்துக்கு அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை பார்த்துட்டு இருக்கேன். சில நேரம் செட்ல வந்து நான் வாக்கி டாக்கி எடுத்துட்டு போவேன். அவங்க சொன்ன இல்ல மேம் அது செட் ப்ராப்பர்ட்டி, நீங்க வச்சுட்டு போங்க. ஸோ அந்த மாதிரி காமெடி எல்லாம் நடந்திருக்கு. அதை தாண்டி ஐ வுட் ரியலி லைக் டு தேங்க் ஷெரீஃப் அண்ட் மது சார்.
இந்த வாய்ப்பு கொடுக்கறதுக்காக தேங்க்யூ ஸோ மச். And also I had a great opportunity to meet so many other actors like Pranati, Nandita, Shweta, and today I met Tanya Hope ma'am, and it was so nice. எல்லாருமே ரொம்ப talented and hardworking artists. வைபவ் சார் வந்து என்னோட ஆக்சுவலி நான் எப்பவுமே அவங்க எல்லா படமும் பார்ப்பேன். அவங்க காமிக் டைமிங், ஆக்டிங், பர்சனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஐ எம் வெரி லக்கி டு பி ஒர்க்கிங் ஆன் ஹிஸ் 25th film. Thank you so much to being such a great co-actor. I had a lot of fun and I felt very comfortable. And I'd like to thank our music director Aril, nama art director Manimuri sir, and if I've missed anyone else, thank you so much. Obviously Shakti sir வந்து ஏதாவது film present பண்ணா ரொம்ப லட்சணமா இருக்கும். அதுவும் இந்த படத்துக்கு நம்புறேன் கண்டிப்பா. அவங்க தான் எல்லாருக்கும் lucky charm. So thank you so much Shakti sir. Happy to work with you again. And to all of the cast and crew, thank you so much for your support. And press கண்டிப்பா உங்க சப்போர்ட் தேவை. ஏன்னா இது ஒரு சின்ன படம், பட் ரொம்ப ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்கோம். அண்ட் நிஜமாவே இந்த ஃபீமேல் கேரக்டர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்காகவே ப்ளீஸ் கிவ் அஸ் அ லாட் ஆஃப் சப்போர்ட். ஆடியன்ஸ் ஆல்சோ, ஐ ரியலி ஹோப் யூ வாட்ச் இட் வித் ஃபேமிலி and you feel empowered and happy by the end of it. Thank you so much. தேங்க்யூ சரஸ்வதி. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். ஒரு தயாரிப்பாளர் இப்படியும் இருக்கலாம் என்பதற்கு மாபெரும் உதாரணம் இவர். ப்ரொடியூசராக இல்லாமல் ஃப்ரெண்ட்லியா பிரதர் போல சில் பண்ணிட்டு பிரஷர் இல்லாத ஒரு ப்ரொடியூசர் இவர். வீடியோ கால்ல கதை கேட்டு ஓகே பண்ணியவர். சினிமா மீது உள்ள காதலால் இந்த படம் இந்த இடம் வந்திருக்கிறார். காயங்கள் ஆறும், ரணம் எப்போதும் ஆறாது கனவுகளோடு தமிழ் சினிமாவிற்கு வந்திருக்கும் தயாரிப்பாளர் மிதுன் மித்ரா புரொடக்ஷன்ஸ் முதல் படமே ரொம்ப சவாலான கதையை கையில் எடுத்துள்ளனர். இன்னும் பல படங்கள் தயாரிக்க வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் தயாரிப்பாளர் மது நாகராஜ் அவர்களை. Thank you first of all. Again, I welcome you all once again. ஃபஸ்ட்டு எப்பவுமே நான் ஸ்டார்ட் பண்ணுறப்ப சின்ன ஒரு கோட் பண்ணி தான் எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணுவேன். அது என்னோட பழக்கம். நான் டீம் கூட நான் ஒர்க் பண்ணுறப்ப அந்த மாதிரி தான் எவ்ரிடே வி டாக் அபவுட் அ கோட். ஒரு கோட் சொல்ல அப்படின்னு சொல்லுவோம். அவங்க ஒன்று சொல்லுவாங்க, சார் டீம் ஒர்க் மேக்ஸ் த ட்ரீம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க டீமுக்குள்ளார. அதுக்கு என்ன அர்த்தம்னா, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு விஷயத்த ஒன்றா சேர்ந்து ஒரு விஷயத்த செஞ்சோம் அப்படின்னா அது கண்டிப்பாக வெற்றிகரமாக வருன்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா ஒரு டீம் மெம்பர்ஸில் ஒருத்தருக்கு ஒரு கோணங்களில் பார்ப்பாங்க. ஒரு விஷயம் நான் கரெக்டுன்னு நினைக்கிற விஷயம் இன்னொரு டீம் மெம்பர் எனக்கு சொல்லி கொடுத்துருவான். இல்லை சார் இது இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அப்படி பண்ணலாமே அப்படின்வாங்க. ஸோ ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் டீம் ஒர்க். அதுதான் என்னோட டீம் இங்கே இருக்காங்க, பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட், ரணம் அறம் தவறல் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்றது ஒரு சின்ன ஸ்டோரின்னு சொல்ல முடியாது, உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் அகெயின் பாலாஜி சொன்ன மாதிரி தான். ஸோ எனக்கு பாலாஜி ரெண்டு மெயின் பில்லர் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஜாயின் பண்ணாங்க. பாலாஜி, செல்வம் லைன் ப்ரொடியூசர். ஸோ இவங்க ரெண்டு பேரை தான் நான் மீட் பண்ணேன் ஃபஸ்ட்டு. அவங்க சொன்னது வந்து, சார் ஒரு நல்ல கதை இருக்குது, அதை நீங்கள் கேட்டு பாருங்கள், அது பண்ணலான்னு சொன்னீங்கன்னா டெஃபினெட்லி அது ஒரு வொர்த் ப்ரொடக்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ரைட்டு, பட்டு நான் யூகேல இருக்கேன்ப்பா, நீங்களும் அங்கே இருக்கீங்க, அங்கே இருக்கவங்களே படம் எடுக்கிறது கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, நான் எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, சார் நான் கரெக்டான டீம் எங்கிட்ட இருக்குது சார், அதை வச்சு உங்களுக்கு எந்த விதமான சங்கடங்களும் எந்த விதமான டவுட் இல்லாமல் நாங்கள் உங்களுக்கு படத்தை எடுத்து கொடுத்து முடிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, இதுக்கு என்ன யார் டைரக்டர் அப்படின்னு கேட்டேன். அவர் ஒரு 4-5 படம் பண்ணியிருக்காராப்பா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாங்க, ஒரு 10 நிமிஷம் அப்படியே சைலண்டாக இருந்தார். சரி யாரோ நம்ம சொல்லுவார், லோகேஷ் கனகராஜ் மாதிரி சொல்லுவார் நினச்சிட்டு, இல்லை சார் அவர் டெபியூ டைரக்டர் ஷெரீஃப்னு சொன்னார். அப்படியா, சரி ஓகே டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சி வைங்க அப்படின்னு சொன்ன. அவரை பற்றி அவர் ஒரு ப்ரொஃபைல் அனுப்பிச்சி வச்சாங்க. ரைட்டு, சரி நரேஷன் எனக்கு வந்து தமிழ் அவ்வளோ பாண்ட் பேப்பர்லாம் படித்து அவ்வளோ பழக்கம் இல்லை, ஸ்கிரிப்டெல்லாம் ஃபுல்லாலாம் படிக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுங்கன்னா, அவர் எதிர் ஃபோன் பண்ண சொல்லுங்கள், அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி நரேட் பண்ணதை வாய்ஸ் ஓவராக எனக்கு அனுப்பிச்சிடுங்க, நான் ஃபுல்லாக கேட்டுறேன்ட்டு அனுப்ப சொல்லியிருந்தேன். அனுப்பிச்சிருந்தாங்க. அகைன் ஆரோல் சொன்ன மாதிரி தான் வாய்ஸ் ஓவராக அனுப்பிச்சிருந்தார். நான் கேட்டேன், ஃபஸ்ட் டைம் கேட்டேன், அப்புறம் என் ஒய்ஃப்கிட்ட கொடுத்தேன், அவங்க கேட்டாங்க. ஸோ இன்னொரு டைம் நீங்கள் கேளுங்க அப்படின்னாங்க. அடுத்த நாள் திருப்பி நான் கேட்டு பார்த்தேன். அப்போ தோணுச்சு, சரி ஓகே இந்த படத்தில் ஃபீமேலுக்கான ஒரு நிறையா விஷயங்கள் இதில் இருக்குது, அவங்கள நம்ம அட்ரஸ் பண்ணணும் இந்த படத்தில் அப்படின்னு சொன்னோம். அப்போ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எங்கள் ஒய்ஃப் சொன்னாங்க. சரி சந்தோஷம். அடுத்த நாள் நான் பாலாஜிக்கு ஃபோன் பண்ணேன். சரிப்பா, அகெயின் இது புது ப்ரொடக்ஷனாக இருக்குது,
எந்த ஹீரோ ஒத்துப்பாங்க அப்படின்னு கேட்டேன். ஒரு 1 வீக் டைம் எடுத்துக்கோங்க, யார் யாரெல்லாம் இந்த படம் பண்ணுவாங்கன்றது லிஸ்ட் எடுங்க, அதில் ஒருத்தர்கிட்ட போய் நீங்கள் பேசுங்க, அவங்க ஓகே சொன்னாங்க அப்படின்னா நம்ம பண்ணுவோம், தைரியமாக பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் ஒரு ஆக்டர் அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த ப்ராஜெக்ட் அனௌன்ஸே பண்ண முடியும். அது வரைக்கும் நீங்கள் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணுறேன் சார், இதை பண்ணுறேன் சார், அதை பண்ணுறேன் சார்ன்றதுக்கு நோ. ஏன்னா அது எப்படி போய் நிற்கும் நமக்கு தெரியாது. ஒரு ஆக்டர் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுற ப்ரீ ப்ரொடக்ஷன் என்றைக்குமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஆக்டர் அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா அது எப்பயுமே ஒரு லென்த்தி ப்ராசஸாக போயிட்டே இருக்குமே தவிர அந்த கதை மாற்றம், எனக்கு இது பிடிக்கல, இதை அப்படி மாற்றலாமா, இல்லை அப்படி மாற்றலாமான்னு சொல்லி அவங்களுடைய இன்புட்ஸ் வர்றப்ப என்ன ஆகுனா கதையோட கோணங்கள் தாண்டி கதையே மாறி போயிடுது. அதான் இன்னைக்கு நடக்கும். அதனால நான் சொன்ன ஒரே வார்த்தை, ஒரு ஆக்டர் இதை அக்செப்ட் பண்ணணும், அக்செப்ட் பண்ணாங்கன்னா கான்ஃபிடென்ட் அந்த ப்ராஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ நம்ம லிஸ்ட்டில் இருந்து தான் நம்மளுடைய பிரதர் வைபவ் அவர்கள், அவரோட 25th மூவி நம்ம பண்ணுறன்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க கேட்டாங்க, கேட்டுட்டு ஃபோன் பண்ணாமல் சார் நான் சொல்லிட்டேன், அவருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னாங்க. ரைட்டு, அப்போ வந்து 2 டேஸில் ஒரு மீட்டிங் அப்பாயின்மெண்ட் போட்டுருங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லி இந்தியா வந்திருந்தேன். வந்துட்டு அவரை போய் மீட் பண்ணேன். மீட் பண்ணுறப்பே ஸோ ஃப்ரெண்ட்லி, அதாவது ஒரு ஆக்டரை தாண்டி ஒரு ஒரு திடீர்னு பார்த்து இப்படி ஒரு ஃப்ரெண்ட் ஆகும், அந்த அளவுக்கு வந்து ஃப்ரெண்ட்லியாக பேசினார். நம்ம 2 பேரும் உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் சாப்பிட்டோம், டுகெதர் லஞ்ச் சாப்பிட்டோம். அப்போ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டோம். ஏன்னா அன்றைக்கி நான் அப்போ தான் ஒரு 11 o'clock என்னமோ சாப்பிட்டுட்டு போயிருந்தேன். அப்போ ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணார். எனக்கு பசியே இல்லை பிரதர் அப்படின்னேன். நீங்கள் சாப்பிடுங்க சொல்லிட்டு அவர் ஆர்டர் பண்ண பிளேட்டில் நான் ஒரு பாதி பேர் தான் சாப்பிட்டோம். இது அன்னைக்கு ஆரம்பிச்சிச்சு. ப்ரொடக்ஷன் டே 1ல இருந்து கடைசி நாள் வரைக்கும் நான் ப்ரொடக்ஷனில் இருந்திருக்கேன். அந்த ஒவ்வொரு நாளும் என்னை ஃபேமிலி மாதிரி, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கூட என் கூட தான் சாப்பிடுவார், லஞ்ச்னாலும் சார் எங்கே இருக்கார் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு 2 பேரும் ஒன்றா தான் சாப்பிடுவோம். அப்போ நிறைய விஷயங்கள் நாங்கள் பகிர்ந்துக்கிட்டோம். அவங்க ஒய்ஃப்ஸு, அவங்க சிஸ்டர் நான் கால் பண்ணுவேன், அவங்க குழந்தைங்க ஃபஸ்ட் டைம் ஆக்சுவலி குழந்தை வந்திருந்தாங்களே பிரதர், அவங்களாம் வந்திருந்தாங்க. ஸோ ஹாப்பி டு பி ஒர்க்கிங் வித் வைபவ் பிரதர். இஸ் மை பிரதர். நோ அவர் பிரதர் தான் கூப்பிடுவேன். ஸோ ஹாப்பி ஃபார் தட். அதை தாண்டி இந்த கேரக்டர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானர். எல்லாருமே அதை சொல்லிட்டு இருக்காங்க ரிப்பீட்டடாக, பட் நான் அதை ரிப்பீட் பண்ண விரும்பல. இட்ஸ் ரியலி அமேசிங். அவர் ஒரு டிஃப்ரெண்டான கோணத்தில் நடிச்சிருக்காரு. நீங்கள் படம் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும், அதை என்ஜாய் பண்ணுவீங்க. இது அவருக்கு ஒரு பெரிய சேஞ்சிங், கேம் சேஞ்சராக இருக்கும். அந்த வேர்டு யூஸ் பண்ணால் கரெக்டான வேர்டு, கேம் சேஞ்சராக இருக்குன்றத எனக்கு 100% கான்ஃபிடன்ஸ் இருக்குது. அடுத்தது நமக்கு சரி, இப்போ ஹீரோ ஓகே ஆயிடுச்சுப்பா, அடுத்தது நம்ம மற்றதெல்லாம் பார்க்கணும்ல, அப்போ தானே வேலை ஆரம்பிக்க முடியும் அப்படின்றப்ப ஆர்டிஸ்ட் லிஸ்ட் எடுக்கிறோம். அப்போ லேடிஸ் ஃபீமேல் ஆர்டிஸ்ட்லாம் கேட்குறப்ப சரி இவங்க பண்ணலான்றப்ப கதை சொல்கிறாங்க. ஒருத்தர் கேட்குறாங்க, ஒருத்தர் வேணான்றாங்க, ஒருத்தர் கேட்குறாங்க வேணான்றாங்க. ஏன்னா இந்த கேரக்டரைசேஷன் வந்து சீக்கிரம் அக்செப்ட் பண்ணக்கூடிய கேரக்டர் கிடையாது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கேரக்டர். இதில் வந்து அவங்க இது வரைக்கும் ஒரு ஹீரோயினா ஒரு பாட்டு டான்ஸ் அந்த மாதிரி போயிடும், பட் இது அப்படி கிடையாது. இதில் வந்து அவங்களோட எமோஷன்ஸ் காட்ட வேண்டியிருக்கும், அந்த எமோஷனல் விஷயங்கள் இருக்கு. அதை தாண்டி ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் தானியா அவர்கள் சொல்லியிருந்தாங்க, அவங்க ஒரு போலீஸ் கேரக்டராக பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு கம்ப்ளீட்லி அது டிஃப்ரெண்ட், இது வரைக்கும் அவங்க பண்ணாத ரோல் ஒன்று. ஸோ அப்படி இருக்கப்ப ஒரு புது ஜானர் ஆஃப் ஒர்க்கில் அவங்க பண்ணுறப்ப தே எக்ஸ்ப்ளோர் லாட் ஆஃப் திங்ஸ். அந்த படத்துக்காக மெனக்கெடல் வந்து லாட் ஆஃப் திங்ஸ் தே ஸ்டார்ட் டு எக்ஸ்ப்ளோர் இட். அந்த விஷயங்கள் தான் இன்னைக்கு அந்த கேரக்டரா இட் ஹஸ் கம் அவுட் இன் த ஸ்க்ரீன் வெரி வெல். அதை நீங்கள் பார்க்குறப்ப ஒரு ட்ரெய்லர் நம்ம பார்க்குறோம், ட்ரெய்லரில் இவ்வளோ நல்லா இருக்கேன்னு நீங்கள் ரிவ்யூ கொடுக்கறதுக்கு ஒன் ஆஃப் த காரணம் அந்த கேரக்டர் அவங்க வாழ்ந்துருக்காங்க. அதுக்கு ஐ எம் ஸோ ஹாப்பி வித் த என்டையர் ஆர்டிஸ்ட் டீம். அதில் வந்து நந்திதா அவர்கள் அவங்க ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்களால வர முடியல, அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியாதனால ட்ராவல் பண்ண முடியல. பட் ஷீ கன்வேட் ஆல் ஹர் விஷஸ் அண்ட் தேங்க்ஸ் டு த என்டையர் ப்ரெஸ் அண்ட் ப்ரெஸ் மீடியா அண்ட் பீப்புள். அவங்க சார்பில் நான் அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்தது தானியா ஹோப். ஸோ ஷீ இஸ் வெரி லவ்லி அண்ட் நைஸ் பர்சன். அவங்க லாங் ஜேர்னி பண்ணிட்டு இங்கே வந்திருக்காங்க. செட்டில் வந்து எனக்கு அவங்கள பற்றி பேசுகிறப்போ ஒரு சின்ன ஒரு 2 விஷயம் பகிர்ந்துக்கணும். எப்போ வந்தாலுமே வந்து கேரவனில் உட்காருவாங்க, உட்காந்து அடுத்த செகண்டு கேரவன் டோர் ஓப்பனாக இருக்கும், ஸ்டெப்ஸில் உட்காந்துருப்பாங்க. நான் எப்போ போனாலும் அந்த ஸ்டெப்ஸ்ட்டு அவங்கள பார்க்கலாம், அப்படியே கிராஸ் பண்ணோம் அப்படின்னா அங்கே உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ ஷீ ஸ்டார்ட் என்ஜாயிங் தட் மூமெண்ட். அந்த இடத்துல வந்து சும்மா கேரவனில் போய் டோர் லாக் பண்ணிட்டு உள்ள உட்காந்து வெளில என்ன இருக்குன்னு தெரியாதுல்ல. ஆனால் அந்த ஸ்டெப்ஸில் உட்காந்துட்டு ஷீ வில் பி வாட்சிங் அக்ராஸ் எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்களுக்கு அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும். ஒரு டீம் பிஹைண்ட் த சீன் ஒர்க் பண்ணுதுன்னா அதோட கஷ்டம் என்னன்றது அப்பதான் அவங்களுக்கு தெரியும். இது ஏன் சொல்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அவங்க ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் போயிட்டு இருக்கு, சூப்பரா பண்ணிருக்காங்க ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல. அப்ப அவங்க எதிர்பாராத விதமா கீழே விழுந்துட்டாங்க. ஓகே, ஸோ அப்போ என்ன நடக்கும்? டக்குன்னு அவங்க கேரவன் போவாங்க, ஹாஸ்பிட்டல் போவாங்க, அன்னைக்கு கம்ப்ளீட்லா பேக்பா, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கும். ஆனால் சென்னையில் அன்னைக்கு பயங்கரமான மழை. அதை தாண்டி அடுத்த நாள் நமக்கு அந்த லொக்கேஷன் கிடையாது. ஸோ அவங்க சொன்னாங்க 10 minutes டைம் கொடுங்க, நான் உள்ளே போயிட்டு வந்துடுறேன்ட்டு உள்ளே போனாங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணாங்க. அடுத்த செகண்ட் ஸ்பாட்டில் வந்து நின்றுட்டு
சிறப்பாக அந்த சீனை முடிச்சு கொடுத்துட்டு ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்தாங்க. டாக்டர் முடிச்சுட்டு அப்படியே டாக்டர் இது கிட்டத்தட்ட வந்து நைட்டு 12 மணி 1 மணிக்கு நடக்கக்கூடிய ஒரு ஷெட்யூல். அப்போ பண்ணிட்டு போகிறப்ப சச் அ ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். ஸோ அது பார்க்குறப்ப ஐ வாஸ் ஸோ அமேஸ். தேங்க்யூ ஃபார் த வண்டர்ஃபுல் டைம். இன்னொருத்தவங்க பற்றி சொல்லணும்னா ஸ்வீட் அண்ட் சார்மிங் அகேன் சரஸ் மேனன். whenever she comes to the shooting area ஒரு சிரிப்போட வருவாங்க, கையில் ஒரு சாக்லேட்டோட வருவாங்க. கேரவன் அதெல்லாம் எதிர்பார்த்து நான் பார்த்ததே கிடையாது. வருவாங்க ஜாலியாக ஒரு மானிட்டருக்கு பின்னாடி உட்காந்துருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் சிரிச்சிட்டு தான் இருப்பாங்க. ஸோ ஹாப்பி தட் இஸ் ஐ ப்ரே அண்ட் எவ்ரி திங் லைக் யூ ஆல்வேஸ் பி ஸ்மைலிங் அண்ட் கீப் த ஸ்மைலிங். இட் இஸ் வெரி லவ்லி ஆன் யோர் ஃபேஸ். ஓகே. அண்ட் another thing is அவர் பின்னாடி உட்காந்துருப்பாங்க, செட் விட்டு போக மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு டஃப்பான ஒரு ஆக்டிங் தான் அதில். ஒரு சீன் வந்து நீங்கள் படத்தில் போய் பாருங்க, நான் ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். ஷி ஹஸ் டன் அ ரியலி பிரில்லியன்ட் ஜாப். தேங்க்யூ ஸோ மச். அடுத்தது நம்மள படத்தில் நடித்த மற்ற ஆர்டிஸ்ட் சுரேஷ் சக்கரவர்த்தி அவர்கள், பத்மன், கிச்சா ரவி, தசாரதி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. நான் எல்லா நேமையும் லிஸ்ட் பண்ணனா அதே லென்த்தி போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் அவங்க எல்லாத்துக்கும் என்னோட நன்றிகள் ஃபர்ஸ்ட்டு. இப்போ மெயினாக நான் டெக்னீஷியன்ஸ் பற்றி கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் வி காட் டைம், ரைட்? டைம் கொஞ்சம் இருக்குல்ல. ஸோ டெக்னீஷியன்ஸ் பற்றி கொஞ்சம் மெயினாக பேசணும். ஏன்னா இந்த ஸ்டேஜ் தான் அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜை விட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அடுத்தது சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்கிறேன். இப்போ ஆக்டர்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ஆக்டர் பார்த்தனும், நான் வைபவ் சாரை பார்த்தேன், தானியா ஹோப்பை பார்த்தேன்னு சொல்லுவீங்க. ஆனால் டெக்னீஷியன்ஸை தே ஆல் ஒர்க் பிஹைண்ட் தி ஸ்க்ரீன். அவங்கள வெளியில் உலகத்துக்கு கொண்டு வர ஒரே ஒரு மீடியம் தான் ப்ரெஸ் மீடியா. நீங்கள் இந்த ப்ரெஸ் மீட் மூலமாக அவங்கள யூ ஹேவ் டு டேக் டு வண்டர்ஸ். அவங்களுக்கு அடுத்த லைஃப் சேஞ்ச் ஓவராக அதில் இருக்கணும். ஏன்னா எல்லாமே ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணியிருக்காங்க. டு ஸ்டார்ட் வித் டைரக்டர் ஷெரீஃப் இஸ் ரியலி டன் அ பிரில்லியன்ட் ஜாப். ஒரு கதையோட கோணம் வந்து நிறைய அவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு. சார் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்ற தாண்டி அவர் வந்து ஒரு விஷயத்த எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப சார் இது பண்ணுனா தெரியல நல்லா வரும் சார் அப்படின்னுவாரு. சரி ஓகே, யூஆர் ஹாப்பி ரைட், உங்கள் டீம் ஓகேவா பண்ணுங்க. அந்த கான்ஃபிடன்ஸ் ப்ளஸ் அந்த டீம் ஜெல்லிங் அதெல்லாம் பார்க்குறப்ப ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. ஷெரீஃப், யூ ஹாவ் அ லாங் வே டு கோ. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ அண்ட் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ். டெஃபினெட்லி அடுத்த ப்ராஜெக்ட் கூட ஒர்க் பண்ணலாம், பார்ப்போம் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்றது. அடுத்தது அகெயின் நான் பில்லராக சொன்ன பாலாஜி, ஹீ இஸ் அ சூப்பர் ஹியூமன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு இடத்துல வந்தார்னா நீங்கள் நிறைய பேர் பேசுகிறவங்கள நிறைய பேர் பார்ப்பீங்க கரெக்டாக, ஆனால் பேசுறவங்கள கொஞ்சம் தான் பார்க்க முடியும். அது வந்து நம்ம பாலாஜி தான். நான் அட்மையர் பண்ணிட்டே இருப்பேன். அப்படி வருவார், ஷர்ட்டுக்கு வருவார், சைலண்ட்டாக உட்காந்துருப்பாரு. சரி ஓகே ஏதோ பண்ண போகிறான்னு நினைப்பேன். சார் ஷார்ட்டு போயிடலாமான்னு, இல்லை சார் ஒரு 5 மினிட்ஸ் கொடுங்க சார்னாரு. ஏன்னாப்பா டைம் போயிட்டே இருக்கே, எல்லாம் ஆர்டிஸ்ட் வர டைம்லாம் சொல்லிட்டேன் அப்படின்னுவாரு. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் கொடுங்க, சூப்பராக இருக்கும் சார் அப்படின்னுவாரு. சரி ஓகே, நம்ம ஒரு கோணத்தில் நீங்கள் பார்த்துட்டு இருப்போம், ஆனால் அவர் பார்க்குற வந்து அந்த ஃப்ரேம் இதுக்குள்ளே தான் பார்க்குறாரு. பார்த்துட்டு அருமையாக அந்த ஷார்ட் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு தான் 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா கேட்டிங்களா, சரி சூப்பர் பரவாயில்ல, அந்த டைம் வர்த் டைம். அதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் லேட் பண்ணுறாருன்னு நான் சொல்ல வரல, ஆனால் அந்த 10 நிமிஷத்துக்கான அவுட்புட் தெரியல நமக்கு தெரியும். ஆனால் அந்த டைம் அவர் மிஸ் பண்ணிட்டாருன்னா நமக்கு தெரியல, அந்த அவுட்புட் தெரியாது. அதனால எப்பவுமே டெக்னீஷியன்ஸாக இருக்கவங்க ப்ரொடியூசர்கிட்டையோ இல்லையோ டைரக்டர்கிட்டையோ இல்லை எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்கிட்டையோ டைமை கேட்டு வாங்கிக்கிங்கன்னா அந்த டைம் திருப்பி கிடைக்காது. அந்த டைம் கேட்டு வாங்குறப்ப உங்களுடைய அவுட்புட்டை நீங்கள் என்ன நினைச்சீங்களோ அதை அப்படியே ஸ்க்ரீன் கொண்டு போய் சேர்த்த முடியும். அதுக்கு ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். இது இவங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் எல்லாரும் அந்த மாதிரி சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி நிறைய பிரம்மாண்டமான படம் தாண்டி நல்ல ஒரு கதை உள்ள படங்கள் வந்து ஜெயிக்கும். ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு நம்புகிறேன். அப்புறம் அடுத்தது லைன் ப்ரொடியூசர் ப்ளஸ் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆல்ரவுண்டர்னு சொல்லலாங்க. நம்ம செல்வம் எங்கே இருக்காருன்னு தெரியல. செல்வம் எங்கே இருக்காரு? எந்திரிங்க வாங்க, அவருக்கு ஒரு கைத்தட்டிடுங்க ப்ளீஸ் எனக்காக. ஹீஸ் a gem of a person. ஓகே, எது சொன்னாலும் முகம் செழிப்பாமல் அப்படியே சார் பண்ணிடலாம் சார் பண்ணிடலாம் சார், டே நைட் கிடையாது அவருக்கு. இந்த ப்ராஜெக்டுக்காக அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரை வந்து நான் டைரக்ஷன் டீம்னு சொல்கிறதா, இல்லை எடிட்டிங் டீமில் ஹெல்ப் பண்ணாருன்னு சொல்கிறதா, இல்லை போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுறாருன்னு சொல்கிறதா, இல்லை இன்னைக்கு வரைக்கும் சென்சார் கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறான்னு சொல்கிறதான்னு தெரியாது. எல்லாமே அவர் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு ட்ரஸ்ட் வர்த்தி பர்சன். என்னை பொறுத்தளவுக்கு செல்வம் ஒரு ட்ரஸ்ட் வர்த்தி பர்சன். அவரை நம்பலாம், 100% நம்பலாம். அவரை நம்பி நீங்கள் உங்கள் லேப்டாப் என்ன உங்கள் சொத்தை கூட எழுதுவீங்களா, அந்த அளவுக்கு ஒரு நம்பகத்தன்மையான ஒரு ஆட்கள். ஸோ ஐம் ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ செல்வம். தேங்க்யூ. அண்ட் நெக்ஸ்ட்டு நான் மறந்துடக்கூடாது, ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க, டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அப்பு, நம்ம ஆர்ட் டைரக்டரு. ஒரு டைம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து பயங்கர மழை, இங்கே டிசம்பர் டைம் உங்களுக்கு தெரியும்ல, சரியான மழையாக இருக்குது.
சார் நமக்கு 2 days டைம் கொடுங்க, நாங்கள் போலீஸ் செட்டப் போட்டுடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். நாங்கள் கூட சரி ஒரு 2 நாளில் முடிச்சிருவீங்களாப்பா அப்படின்னேன். சரி முடிச்சிருவோம், கன்ஃபார்ம் முடிச்சு உங்களுக்கு கொடுத்துருவோம், ஏன்னா கரெக்டாக பட்ஜெட்டில் பண்ணிட்டு இருக்க படம் இல்லை, நீங்கள் 2 நாள் 3 நாள் போட்டிங்கன்னா எனக்கு ஷெட்யூல்லேருந்து எல்லாமே சேஞ்ச் ஆகுன்றப்ப நான் உங்களுக்கு கன்ஃபார்மாக முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மழை, சரியான மழை. நான் சரி ஓகே என்னடா மழையில் எப்படி பண்ண போகிறாங்க தெரியலேன்னு சொல்லிட்டு எதுக்கோ டைம் செக் பண்ணால் நம்ம காசு போட்டிருக்கோம்ல போய் செக் பண்ணணும்ல, அப்படி போய் செக் பண்ணிடலாம் அப்படின்னு போய் பார்க்குறப்ப ஒருத்தர் ட்ரௌசர் போட்டு ரப்பர் சர்வர் போட்டு சுற்றிட்டு இருந்தார். யாருன்னு பார்த்தா நம்ம ஆர்ட் டைரக்டர். அந்த இடத்துல அவ்வளோ சொதன் தண்ணி இருக்கு, இருந்தாலும் இறங்கி பெயிண்டிங் பண்றதா இருக்கட்டும் வேலை பண்றதா இருக்கட்டும் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. நான் கேட்டேன் 2 நாள்ல கன்ஃபார்ம் இந்த இடத்துல ஆர்டிஸ்ட் நடக்கிற மாதிரி பண்ணிடுவீங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார் நீங்க வந்து பாருங்க சார் அப்படின்னு. 2 days கழிச்சு ஷூட்டிங் ஆஸ் பர் த பிளான் போச்சு. அங்க போனா தண்ணி சுத்தமா கிடையாது, அந்த அளவுக்கு மண்ணெல்லாம் போட்டு இறைச்சு அந்த இடத்தையே ஒரு டிஃப்ரெண்ட் செட்டப்பா பண்ணாரு. அகைன் ஹாப்பி டு ஒர்க் வித் யூ அப்பு. தேங்க்யூ. நான் அவர் அப்புன்னு தான் கூப்பிடுவேன். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் மியூசிக் அப்படின்னா உங்களுக்கு தெரியும்ல, ஏன்னா படத்தை ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் மியூசிக்ன்றது நான் ரொம்ப பிலீவ் பண்றேன். ஏன்னா நான் படம் பார்க்கறதா இருக்கட்டும், நைட் படுக்கிறப்ப ஒரு ஹெட்ஃபோன் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோனில் தான் அப்படி சுற்றிட்டு இருப்பேன். அப்படியே எங்கள் வீட்டில் ஒய்ஃப் கூப்பிடுவாங்க, பசங்க கூப்பிடுவாங்க, நான் பாட்டுக்கு நடந்துட்டு இருப்பேன், கேட்டால் ஹெட்ஃபோனில் பாட்டு கேட்டு போயிட்டு இருப்பேன். ஸோ மியூசிக்ன்றது எவ்வளோ ஒரு லைஃப் ரெகுலராக நம்ம கூட டிராவல் பண்ணுற விஷயம். ஸோ ஆரோல் பிரதர் வந்து வண்டர்ஃபுல் மியூசிக் கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் சொன்னாங்க இந்த மாதிரி சார் பிசாஸ் மியூசிக் டைரக்டர் ஆரோல் பண்ணுறாங்க அப்படின்னாங்க. சொல்லுங்கப்பா ஓகே, ஏன்னா நம்ம படத்தோட ஜானர் அப்படி தான் இருக்கும், ஸோ பார்ப்போம் நல்லபடியாக இருக்கும், அவரே இப்போ புக் பண்ணுங்கன்னு சொன்னேன். அப்படி வந்தவர் ஆரோல் பிரதர். எல்லா டியூன்ஸும் நீங்கள் கேட்டிருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்க நம்புகிறேன். அதே மாதிரி தியேட்டரில் பார்க்குறப்ப பிஜிஎம்மும் பாருங்கள், சூப்பராக இருக்கும். அவருக்கு ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் வரணும், பெரிய பெரிய படங்கள் பண்ணணும், என்னுடைய மனமான வாழ்த்துக்கள். அடுத்தது ஒரு ரோலர் கோஸ்டர்லாம் உங்களுக்கு தெரியும்ல எப்படி இருக்கும், சும்மா அப்படியே வளைஞ்சு 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 போகும். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா சேஃபாக வந்து லேண்ட் ஆகிடும். கரெக்டாக குழந்தைங்க என்ஜாய் பண்ணுவாங்க. அது மாதிரி தாங்க ஷூட்டிங் அப்படிதான், சிம்பிளான விஷயமே கிடையாது. காலையில் போகிறப்ப உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு ஷூட்டிங் நடந்துருமா நடக்காதான்ற ஒரு விஷயத்திலே போவோம். ஆனால் அங்கே ஒருத்தர் இருக்கிறார் நம்ம டீமில், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் உதய். அவர் இருக்கார் அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக இன்னைக்கு ஷூட்டிங் நடக்கும். அதுக்கான எல்லா விஷயங்களும் கரெக்டாக செஞ்சிருவார். ஏன்னா நம்ம பார்க்குற பாதை வந்து ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது, ஸ்ட்ரைட்டாக அங்கே போய் ரீச் ஆயிடலாம். ஆனால் நம்ம பார்க்குற பாதை அப்படி கிடையாது. இங்கே போகணும், இப்படி போகணும், இப்படி போகணும், இப்படி போகணும். கடைசியாக அந்த சார் ஷெட்யூல் 6 மணிக்கு முடியுது சார்ன்றப்ப ஒரு பிரச்சனை வரும். சார் ஒரு 10 நிமிஷம் எக்ஸஸாக கேட்குறாங்க பசங்க அப்படின்ட்டு. ஆனால் அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி மேனேஜ் பண்ணுவார். ஆர்டிஸ்ட் சார் எல்லாருமே, வைபவ் பிரதர்லாம் சம்டைம்ஸ் லேட்டாக கூட போயிருக்காரு. 10 மணி இருக்கும் அப்படின்னு வர, சரி ஒரு 2 hours எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா முகம் சொல்லிக்காம அப்படியே சரி ஓகே நான் ஒரு 10 நிமிஷம் கேரவனில் இருக்கேன், நீங்கள் கூப்பிடுங்க, ரெடியான கூப்பிடுங்கன்னு. அந்த அளவுக்கு அவங்களெல்லாம் கரெக்டாக மேனேஜ் பண்ணி அவங்களெல்லாம் நம்ம ஸ்பாட்லேயே இருக்க வச்சு பண்ணதுக்கு வந்து உதய் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் பில்லர். ஸோ நான் 4 பில்லர் சொன்னது 4 பேருங்க, பாலாஜி, செல்வம், டைரக்டர் ஷெரீஃப் அண்ட் உதய். இவங்க 4 பேர் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் இங்கே இல்லை. ஸோ தேங்க்யூ அகைன். பிரணிதி சைல்ட் ஆர்டிஸ்ட், ஸோ ஷி ஹஸ் டன் அ ரியலி பிரில்லியன்ட் ஆக்டிங். ஓகே, அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க இந்த படத்துக்கு இந்த பொண்ணு நடிப்பாங்கன்னு அக்செப்ட் பண்ணதே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா யாரும் they will not come forward, but you done justice to it and I hope that will turn well in this movie. அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் இதில் ஐ மீன் லைஃப் இன் த சென்ஸ் கேரக்டரைசேஷனாக நல்லா பண்ணுறாங்க. ஸோ ஷி ஹாஸ் got a better life in this. Again, thank you so much. கடைசி அவ்வளோதாங்க. மற்ற டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நான் பேசினா ஆக்சுவலி நான் பேசிகிட்டே இருப்பேங்க, அதாங்க பிரச்சனை. ஓகேவா? ஸோ ஆர்டிஸ்ட், மற்ற ஆர்டிஸ்ட் ப்ளஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிறேன். கடைசியாக நிறைவேற்றும் ஐ மீன் ஸ்பீச்சை ஃபினிஷ் பண்ணணும்னா, இது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அதுக்கு 2-3 பேருங்க காரணம். என்னோட ஒய்ஃப், என்னோட 2 பசங்க. அவங்க இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் கிடையாது. எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ யூஸ்வலாக நம்ம ட்ரீம் எல்லாரும் ட்ரீம் பண்ணுறது தான், அதில் டவுட்டே கிடையாது. தூங்கினாலே ட்ரீம் தானே வருது, வேற என்ன வருது? இப்போ உள்ளவங்க தூக்கம் வரதோட ட்ரீம்ஸ் நிறைய வரதா நமக்கு ஜாஸ்தியாக இருக்குது. அந்த வகையில் பார்க்குறப்ப நான் சொல்லிகிட்டே இருப்பேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆசை இருக்குமா, பண்ணலாமான்ட்டு. ஆனால் யார் கேட்டாலுமே வந்து நம்ம தான் வெல் செட்டில் ஆகிட்டோமே, எதுக்கு தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கிறீங்க, நம்ம இப்படியே இருந்தால் அப்படியே பசங்க பாட்டுக்கு படிக்க போகிறாங்க, அந்த மாதிரி இருக்கும், நீங்கள் ஜாலியாக இருக்க வேண்டியதுன்றப்ப, இல்லைம்மா ஏதோ ஒன்று பண்ணணும், நமக்கு 40 வயசு ஆயிடுச்சு, 40 வயசில் அச்சீவ் பண்ணலன்னா வேறு எந்த வயசில் அச்சீவ் பண்ண போகிறோம்? அதனால நான் இறங்கி செய்கிறேன். நல்லா வந்துச்சுன்னா ஓகே, நல்லா வரலன்னா நான் லேர்ன் பண்ணிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் நினச்சி போயிடுறேன் அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்துக்கு நான் ஆரம்பித்தோம். அதுக்கு சப்போர்ட் பண்ண என் ஒய்ஃப், ஐ வில் நெவர் ஃபர்கெட் பண்ணுறதுக்கான மீன் ஒய்ஃப்னாலே ஷீ இஸ் மை பார்ட். ஓகே, ஷீ இஸ் அதர் பார்ட் ஆஃப் மை லைஃப். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஹேமா. மை 2 குட்டி பசங்களாம் நான் எப்போவுமே மிஸ் பண்ணுவேன். நான் சம்டைம்ஸ் ஊருக்கு வரப்போ சொல்லுவாங்க, டாடி லாஸ்ட் 2 இயர்ஸுங்க இந்த படத்துக்கு 1.5 வருஷம் கிட்டத்தட்ட
2 இயர்ஸாக நான் ப்ராஜெக்ட் விஷயமா இருக்கிறனால அவங்களை எங்கேயுமே ஹாலிடே கூட்டிகிட்டு போகல. ஏன்னா எல்லா பணமும் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் இந்த படத்துக்காக போட்டிருக்கேன். அதுக்கு என்னோட பசங்க வந்து எனக்கு நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நாங்கள் யூஸ்வலாக எங்களோட பேட்டர்ன் ஆஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு ஒரு ஹாலிடே போவோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்கள் லைஃப்பில். ஏன்னா அந்த டைம் வந்து ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ண டைம் ரொம்ப முக்கியம். அந்த டைமை விட்டுட்டீங்க அப்படின்னா கிடைக்காது திருப்பி. அதனால அந்த 6 மாதத்துக்கு ஒரு நாங்கள் கண்டிப்பாக ஹாலிடே போவோம். அதில் டவுட்டே கிடையாது. இவர் என்னென்ன பணம் இருக்கிறாரு பேசுறான்னு நினச்சிக்காதீங்க, அப்படி கிடையாது. 100 ரூபாய் இருந்தால் கூட ஒரு ஹோட்டலில் போய் ஃபேமிலியோட சாப்பிட்டுன்னு வைங்களேன், அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது மாதிரி தான் நாங்கள் ட்ரிப் போவோம். அது கடந்த 2 வருஷமாக இந்த ப்ராஜெக்ட்டுக்காக நிறையா அந்த ஹாலிடேஸ் எல்லாமே இழந்திருக்கேன். அதனால இந்த படம் அதுக்காக போய் படம் பாருங்கன்னு சொல்ல வரல. படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ எல்லாருமே தியேட்டரில் போய் இந்த படம் பார்க்கணும். இன்னைக்கு தியேட்டர்ல மக்கள் ரொம்ப கம்மியா வராங்கன்றது ஒரு பெரிய கஷ்டமா தான் இருக்கு. பட் அதை தாண்டி இந்த படம் மக்களை தியேட்டருக்கு வர வைக்கும்ன்ற நம்பிக்கையும் உறுதியும் என் மனசுல இருக்கு. பிளஸ் எங்க டீம் எல்லாரும் அதை நம்புறோம். இதை நீங்க தான் இன்னைக்கு மெயினான மீட்டிங் பிரஸ் மீடியா மீட் தான். ஸோ நீங்க தான் நல்ல படங்களுக்கு எப்பவுமே நீங்க உறுதுணையா இருக்கீங்க. என்னைக்குமே நீங்க அதுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்காம இருந்ததே கிடையாது. நல்ல படங்களை வாழ வைக்கும் பிரஸ் நம்ம படத்தை நல்லபடியா சேர்த்தணுன்ற ஒரு வேண்டுகோள் உங்கள்கிட்ட வைக்கிறேன். அதை தாண்டி இந்த படத்துல 2 டேக்அவேங்க. போனீங்கன்னா வெளியில வரப்ப இந்த இப்படியும் வாழ்க்கையில நடக்குமா, இப்படி நடந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் உங்க மைனஸ்ல கண்டிப்பா இருக்கும். அது இல்லைன்னா சொல்லுங்க, நான் அடுத்த படம் எடுக்க மாட்டேன். சரிங்களா? அந்த அளவுக்கு கான்பிடண்டா சொல்றேன். தியேட்டர் விட்டு வெளியில வர்றப்ப ஒரு கொஸ்டின் மார்க் உங்கள்ட்ட இருக்கும். அந்த கொஸ்டின் மார்க் என்னன்னா, நீங்க படம் பாருங்க தெரியும். 2வது, இதுல ஒர்க் பண்ண மெஜாரிட்டி ஆஃப் த டெக்னீஷியன்ஸ் எல்லாமே புதுசு. இந்த படம் ஓடுறது மூலமா அந்த டெக்னீஷியன் அனைவருக்கும் ஒரு புதிய லைஃப் கிடைக்கும். அந்த டெக்னீஷியன்ஸ் மேலும் மேலும் நம்ம புது டெக்னீஷியன் இன்ட்ரடியூஸ் பண்ணாதான் சினிமா துறையில் இருக்கிற அனைத்து குடும்பங்களும் வாழ முடியும். இப்போ ஒரு டெக்னீஷியன் ஒர்க் பண்றான் அப்படின்னா அவங்களுக்கு பின்னாடி 100 குடும்பம் வாழும். ஏன்னா இப்ப டிஓபி சைட்ல இருந்து 4 பேர் அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க, அவங்க 4 குடும்பத்தை வாழ வைக்கிறாங்க. டைரக்ஷன் சைடா 10 அசிஸ்டன்ட் இருப்பாங்க, அவங்க 10 குடும்பத்தை வாழ வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த நல்ல படங்கள் சின்ன சின்ன படங்கள்னு பார்க்காம புது டைரக்டரா அப்படின்லாம் யோசிக்காம நீங்க போய் தியேட்டர்ல போய் படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. அப்புறம் நம்ம சக்சஸ் மீட்ல எல்லாத்தையும் திருப்பி மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இங்கு அமர்ந்திருக்கும் எல்லா ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ படத்தை பற்றி எல்லாருமே நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி கடைசியாக பேச வந்தால் இதுதான் பிரச்சனை, எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம என்ன பேசுறதுனே தெரியாது. ஸோ இந்த கதை ஆரம்பிக்கும் போது பாலாஜி சொன்ன மாதிரி நானும் பாலாஜி தான் முதல்ல பேச ஆரம்பித்தோம். ஆக்சுவலி லாக்டவுனில் வந்து நாங்கள் 2020 ஆக்சுவலி ஷூட்டிங் வந்து நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆக போதுன்னா லாக்டவுன் போட்டாங்க. அதுதான் எங்களுடைய முதல் ப்ராஜெக்ட். ஆக்சுவலி இப்போ படம் வந்து ட்ராப் ஆச்சு, லாக்டவுனால ட்ராப் ஆச்சு. அதுக்கப்புறம் செம்ம அடி லைஃப்ல என்ன பண்றதுன்னே தெரியாம போயிட்டு இருந்தது. ஸோ அப்போதான் ஒரு நியூஸ் ஒன்று படித்தோம். ஆக்சுவலி ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. என்னடா இப்படிலாம் ஊரில் இப்படிலாம் நடக்குமா, இவ்வளோ எப்படா தோணுது ஜனங்களுக்கு இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி. அதாவது நம்ம கேள்வியே பட்டிருக்க மாட்டோம், மேபி சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். அப்படி ஒரு நியூஸ் வந்து கேள்விப்படும் பொழுது சரி இது நல்லா இருக்கு, இது நம்ம மக்களுக்கும் சொல்லணும், அதே நேரத்தில் இது சம்பந்தமா கொஞ்சம் அவேர்னஸும் தேவைப்படுது. ஸோ நம்ம கருத்து சொல்ற மாதிரி ஒரு படம் எடுக்காம ரொம்ப ஹானஸ்டா ஒரு படம் பண்ணணும், நல்லா பண்ணணுன்றத முடிவு பண்ணி ஸ்டார்ட் பண்ண படம் தான். முதல்ல வந்து அரணை மரவேல் அப்படின்னு டைட்டிலோட தான் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அந்த டைட்டிலோட அர்த்தம் தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே. ஆத்திச்சூடியில ஔவையார் சொல்லியிருக்காங்க அரணை மரவேல் அப்படிங்கிறது. அதுதான் கேப்ஷனா அறம் தவறேல்னு நாங்கள் வச்சிருக்கோம். ஸோ அதோட மீனிங் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம மெச்சூரிட்டி ஆகி தெரிஞ்சு விவரம் தெரியற ஆரம்பிச்சு நம்ம கடைசி நாளை முடிக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா சூழ்நிலைகள் நமக்கு அறம் செய்யறதுக்கான வாய்ப்பை தர்மம் செய்யறதுக்கான வாய்ப்புகளை வந்து நமக்கு தரும். தர்மம்னா நான் சொல்றது வந்து பிச்சை அந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது. ஸோ நியாயம், ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு ஹெல்ப் பண்ணணும், கூட போய் சப்போர்ட், மாரல் சப்போர்ட், என்ன மாதிரி ஒரு விஷயங்களுக்கு நிக்கணும் அப்படிங்கிற போது அதை வந்து மறுக்காமல் தவறாமல் செஞ்சிடணும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒரு மேஜர் கண்டென்ட்டா நாங்க பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் மது சார். எல்லாரும் சொன்ன மாதிரி வீடியோ காலில் தான் ஃபர்ஸ்ட் கதை சொன்னேன். எனக்கு ஆடியோ அவர் கேட்டாருன்றதே ஆக்சுவலி இப்போ தான் தெரியும், எனக்கு உண்மையாக தெரியாது. வீடியோ காலில் நான் கதை சொன்னேன். ஸோ கதை கேட்டவனுமே ஓகேப்பா நான் கூப்பிட்றேன் அப்படின்னாரு. ஸோ வித்தின் 1 வீக்கில் உடனே அக்ரிமெண்ட் சைன் ஆச்சு. ஸோ வெரி வெரி தேங்க்யூ. நேரில் கூட பார்க்காம
உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம்னு ஒரு ப்ரொடியூசருக்கு கதை சொல்லி நம்ம இங்கே கூட்டிகிட்டு வந்து படம் பண்ண வச்சு ஸோ அதை ரிலீஸுக்கு கொண்டு வர வரைக்கும் அது மிகப்பெரிய ஒரு வேலை. அது கஷ்டம்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா பிடிச்சி தான் எல்லாருமே இந்த ஃபீல்டுக்கு நம்ம வரோம், இந்த பொசிஷனுக்கு வரோம். ஸோ கஷ்டன்ற வார்த்தையை கண்டிப்பாக என்றைக்குமே நான் பயன்படுத்த மாட்டேன். ஸோ இஷ்டப்பட்டு செஞ்சோம். ஸோ அதுக்கு மது சார் ரொம்ப பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தார். அண்ட் ஆல்சோ வைபவ் அண்ணா. ஸோ நான் கதை போயிட்டு ஃபோன் பண்ணி சொன்னேன், ஸோ இந்த மாதிரி அண்ணா நான் கதை சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரி வாங்க கேட்போம் அப்படின்னாரு. ஸோ கதையை சொல்லி முடித்தோம். கதையை சொல்லி முடிச்ச உடனே ஆக்சுவலி வந்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். கதையை சொல்லி முடிச்சோன்னா வைபவ் நான் சொன்னார், ஒரு டேரக்டர் பேரை சொல்லி இந்த பேட்டர்னா அப்படின்னு கேட்டார். சத்தியமாக சொல்கிறேன், இது யாருன்னே எனக்கு தெரியாது. சரி ஓகேடாப்பா, நம்ம கதையை ஒரு ஹீரோ கேட்டு இவ்வளோ நேரம் இப்போ ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரு அப்படின்ட்டு ஆமாண்ணே அப்படின்னு சொல்லிட்டேன். சூப்பர் சூப்பர், அப்போ நம்ம பண்ணிடலாம், நல்லா வந்துடும்ல அப்படின்னாரு. ஸோ நான் நம்புகிறேன், படம் பார்த்தாரு அண்ணா, நல்லா வந்திருக்கு, நல்லா பண்ணியிருக்கோம், நல்லா வந்திருக்கு ஆக்சுவலி. ஸோ அடுத்தது அப்பு அண்ணா, ஆர்ட் டைரக்டர் மணிமொழியன் ராமுதுரை. விழா படத்தில் நான் ஒர்க் பண்ணும்பொழுது நாளை இயக்குனருக்கு அப்புறம் அவங்க ப்ரொடக்ஷன் பண்ண விழா படத்தில் ஒர்க் பண்ணும்பொழுது அந்த படத்தில் அப்போ நான் வந்து ஆர்ட் டைரக்டர். ஸோ அப்போ பழக்கம் அவர். அதுக்கு முன்னாடி ஆக்சுவலி நாங்கள் அந்த வீதி நாடகங்கள் அதெல்லாம் பண்ணும்பொழுது அவர் ஒரு ப்ரெஸ் ஆரம்பிச்சிருந்தாரு. அதுக்கு நான் இந்த வீதி நாடகங்கள், பறையடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போதுலேருந்தே அவர் பழக்கம். ஸோ அப்படி ஆரம்பிச்சது தான் இந்த ரிலேஷன்ஷிப். அவர் பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஆல்சோ உதயகுமார், உதயன்னா நாங்கள் சொல்லுவோம், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், பெரிய சப்போர்ட் இந்த படத்துக்கு. ரொம்ப ஹானஸ்டாக சொல்லணும்னா அவர் இல்லைன்னா இந்த படம் வந்து நடந்து முடிஞ்சிருக்குமான்னு கேட்டால் டெஃபினட்டாக கிடையாது. அவர் எனக்கு வந்து பாலாஜியும் உதயனாவும் பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ரைட் மாதிரி. ஸோ அவங்க இல்லைன்னா இவ்வளோ தூரம் இந்த படம் வந்து முடிஞ்சிருக்காது. ஸோ செல்வம் என்னோட கோ டைரக்டர். அவர் மது சார் சொன்ன மாதிரி எல்லா ஒர்க்குமே நேற்றுலாம் அவர் 4 மணிக்கு வரைக்கும் கியூப்ல டொமஸ்டிக் முடிக்கிறதுக்கு வந்து அவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாரு. ஸோ அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ என்னுடைய டீம் ஷாம், தினேஷ், நவீன், ராம், ஸோ எல்லாருமே வந்து இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய உழைப்பு, எதையுமே எதிர்பார்க்காம மிகப்பெரிய உழைப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தானியா அவங்க வந்து ஸோ போலீஸ் அப்படின்னா ஆக்சுவலி சார் செட் ஆகுமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் யோசிச்சாங்க. ஸோ நாங்கள் முடிவு பண்ணோம். ஸோ இந்த படத்தில் இருக்க எல்லா கேரக்டர்ஸுமே வந்து இது வரைக்கும் யூஸ்வலா பார்த்த டெம்ப்ளேட்டா இருக்கக்கூடாதுன்றதுல மட்டும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தோம். அதனால தான் த்ரில்லர் அப்படின்னும் போது வைபவனா சூஸ் பண்ணது. ஸோ ஆல்சோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அவங்க பண்ணாத ஜானர் நாங்க கொண்டு வந்து பிளேஸ் பண்ணதால தான் பார்க்கும்போது ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் தர முடியுதுன்னு நான் நம்புறேன். ஸோ எங்களுக்கு அந்த ஃபீல் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் ஆரோல் ப்ரோ எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் அவரு. ஸோ நிறைய தொல்லை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். மியூசிக் தெரியும் நினச்சிக்கிட்டு நான் நிறைய டார்ச்சர் பண்ணேன். ஏதாவது பண்ணியிருந்தா உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா சாரி ப்ரோ. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல நல்ல டியூன் கொடுத்துருக்காரு. படத்தில் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து கண்டிப்பாக பேசப்படும். அவரோட ஒர்க் எப்பவுமே பேசப்பட்டிருக்கு, இந்த படமும் பேசப்படும் நம்புகிறேன். ஸோ அதுக்கப்புறம் கோ ஆர்டிஸ்ட் பத்மன் அண்ணா, என்னோட ஃப்ரெண்டு தாஸ், அதுக்கப்புறம் விலங்கு கிச்சா அண்ணா, முக்கியமாக சரஸ்வதி மேனன். ஸோ அவங்க வந்து லாஸ்ட் ஷூட்டிங் வந்த அன்னைக்கு வரைக்கும் கூட கேட்டுட்டு இருந்தாங்க, ஷெரீஃப் ஒர்க் அவுட் ஆகுமா, ஷெரீஃப் இது ஒர்க் அவுட் ஆகுமா கேட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப நம்பினாங்க எங்களை. ஸோ அதுக்கு கரெக்டாக ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். அண்ட் சுரேஷ் சக்கரவர்த்தி சார், அவர் இன்னைக்கு இங்கே வர முடியல. ஸோ அவரும் மிகப்பெரிய சப்போர்ட் எங்களுக்கு. ஸோ எல்லா இடத்துலையும் எங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு, ரொம்ப பாசிட்டிவாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவரும் மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ பிரணிதி அண்ட் சக்திவேலன் சார், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். இந்த படம் வந்து ரொம்ப ஹானஸ்டாக இஷ்டப்பட்டு எல்லாரோட உழைப்பையும் போட்டு எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்ன்ற நம்பிக்கையில இந்த படத்தை பண்ணியிருக்கோம். டெஃபினட்டா இந்த படம் வந்து உங்க எல்லாரையும் ஒரு வேற ஒரு பரிமாணத்துல வந்து இந்த உலகத்தை பார்க்க வைக்கும் நம்ம நம்புறோம். சரி, இந்த விஷயம் தெரியாதவங்களுக்கு சொல்றேன். அண்ட் கடைசியா நான் ஒரு விஷயம் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு என்னோட டேடி வரல. ஸோ ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி சில பிரச்சனைகள். அப்போ வந்து என் அப்பா சொன்னாரு, நான் ஒரு அப்பாவா தோத்துட்டேன்ப்பா, நான் எதுவுமே பண்ணலை உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ கண்டிப்பாக இது பாப்பாரு இந்த வீடியோ அதுக்கப்புறம். ஸோ நான் எல்லா பேரண்ட்டுக்குமே சொல்கிறேன், அப்பா அம்மா எல்லாருக்குமே சொல்கிற விஷயம் ஒன்று தான், என்னைக்கு தங்களுடைய குழந்தைகள் ஜெயிக்கிறாங்களோ அன்னைக்கு தான் அப்பா அம்மா ஜெயிக்கிறாங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ அவங்களுக்குன்னு தனி வெற்றிகள் எதுவுமே கிடையாது. ஸோ இன்னும் கூட நான் கடந்து போக வேண்டிய தொலைவுகள் நிறைய இருக்குது, கண்டிப்பாக பண்ணுவேன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் மை ஃபேமிலி, மை ஒய்ஃப், என்னோட அம்மா 2 பேருமே வந்து எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட். அண்ட் என்னோட தங்கச்சி, என்னோட ஃபேமிலியே எனக்கு எப்படி சொல்கிறது, இந்த
2009 உள்ள வந்தேன்லண்ணா. ஸோ 2009 இப்போ வரைக்கும் சின்ன சின்ன படங்கள்லாம் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாரும் கேட்பாங்க யார்கிட்ட இருந்தா நம்மளை கேட்பாங்க. ஸோ இவங்க கிட்ட இருந்தால் தான் இந்த ஸ்டாண்டர்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மித்து ஒன்று இருக்கு. ஸோ ஆக்சுவலி நாங்கள் அதை உடைக்கணும்னு நினச்சோம், நானும் பாலாஜியும். ஸோ இங்கே இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் நிறைய பேர் நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ எங்களையும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் மை ஃபேமிலி அண்ட் மை என்டையர் ட்ரூப். தேங்க்யூ ஸோ மச். படத்தில் தமிழ் திரையுலகம் கொண்டாட போகும் கலைஞனாக, நடிகராக தன்னை உயர்த்தி கொண்ட வைபவ் அறம் தவறேல் என்ற முழக்கத்தோடு நம்முடைய ரணத்தையும் புறையோடி நீண்டு கிடக்கும் சமூக ரணத்தையும் போக்கிட தீர்வு தேடும் கதை நாயகனாக சிவா என்ற ரோலில் 6 அடிக்க போகிறார். பெயரிலேயே ஒரு வைப், அதுவும் செம பாசிட்டிவான வைப். ரணம் ஹீரோ வைபவ் அவர்களின் மாஸ் ஸ்பீச் இப்போது கேட்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். சாரி, த்ரோட் ஏதோ கொஞ்சம் விடிவி கணேஷ் மாதிரி ஆயிடுச்சு ஒரு 3-4 டேஸா. அதுக்கு ஃபர்ஸ்ட் எல்லாரும் மன்னிக்கணும். எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டாங்க. ஸோ நான் சக்தி ப்ரோ அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். லாஸ்ட் படமும் பண்ணாரு, அண்ட் இந்த படமும் இப்போதான் சொல்லிட்டு இருந்தார் நல்லா பெருசா பண்ணலாம் அப்படின்ட்டு. அண்ட் தானியா தேங்க்யூ, ஒரு போலீஸ் நடிச்சதுக்கு. அண்ட் சரஸ் பண்ண கேரக்டர் யாருமே ஒத்துக்கல. ஸோ பாலாஜி என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தாருன்னு தெரியல, அவங்க நடிச்சிட்டாங்க. அண்ட் இப்போதான் ஷரீஃப் பத்தி எனக்கு தெரியும், டைரக்டர் ஷரீஃப் பத்தி. அவர் யார்கிட்டையும் ஒர்க் பண்ணலன்ட்டு. ஆனால் என்கிட்ட கதை சொல்லும்போது ஏதோ சொன்னீங்களே, ப்ரொஃபைல் ஏதோ சொன்னாரு, சொன்னாங்க. பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஆப்வியஸ்லி ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேருந்து நிறைய பேர் பெரிய இடங்கள்ல இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இடம் ஷரீஃப் பிடிப்பாரு. எங்க உதய் அவருக்கு எனக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி டெய்லி, இன்னைக்கு காலைல கூட சண்டை போச்சு. அண்ட் மது சார், வெல்கம் டு தமிழ் சினிமா. இது நீங்க சொல்ற மாதிரிலாம் அவ்வளோ கஷ்டம் இல்லை, ரொம்ப ஈஸி. படம் ஓடும், ஜாலியாக அடுத்த படம் எடுங்க. சக்தி சாரே பண்ணுவாரு. அடுத்து வேற விட்டுட்டா மன்னிச்சிருங்க எல்லாரும். சாரி. எல்லாருமே அவங்கவுங்க ட்ரீம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு மெயினாக மது சார் அவரோட ட்ரீம் இது, இந்த படம் பெருசாக ஓடணும் அப்படின்ட்டு. அவர் அதான் ஃபர்ஸ்ட் இந்த டைட்டில், ப்ரொடக்ஷன் டைட்டில்லாம் போட்டு பார்த்துக்கிட்டு ரொம்ப ஹாப்பியானாரு. ரெண்டாவது எங்கள் கேமராமேன் பாலாஜி, அவங்களோட ஒய்ஃபோட மிகப்பெரிய ட்ரீம் பாலாஜி பேர் ஸ்க்ரீனில் பார்க்கணுன்ட்டு. பட் அவங்க இல்லை, இந்த படம் ஷூட் பண்ணும்போது இறந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த படம் ரிவ்யூ நீங்கள் டெஃபினட்டாக நல்லா எழுதணும். தேங்க்யூ. சொல்ல வரேன், நான் சரஸ் மேனன் ராஜீவ் மேனன் சாரோட டாட்டர். ஸோ அவங்க அப்பாவோட பேசுறதுக்கு சில இந்த போட்டோகிராஃபி விஷயங்கள்லாம் தெரியணும். எப்படி ஸ்கிரீன்ல இந்த பேட் சைட் குட் சைட்லாம் கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டு தான் நம்பர் கேட்டேன். மற்றபடி நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. கண்டிப்பா நீங்க இப்போ உட்காரலாம், எங்க மக்களுக்கு உங்களை கேள்வி கேட்பாங்க. மைக்கு கொடுங்கப்பா, பரபரப்பா ஒரு 4 கேள்வி கேளுங்க வைபவ் கிட்ட இருந்து. வைபவ் ஜி ஹீரோ இங்க இல்ல டைரக்டர் சொன்னாரு 36 படம் பண்ணீங்கன்னு சொன்னாரு. ஆனா நீங்க பேசும்போது உங்க கண்ணு கொஞ்சம் இதுவாயிடுச்சு, கலங்கி இருந்துச்சு ஒருத்தர் சொல்லும் போது. ஸோ இது 25th மூவின்னு சொல்லியிருக்கீங்க. பேர் ரணம். இது உங்களுக்கு ரணமாவே இருக்குமா, இல்ல ஆரி மகிழ்ச்சியை உங்களுக்கு கொண்டு வரும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா ஒரு அதான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எனக்கு தெரிஞ்சு இது வரலும் வரல. ரொம்ப தமிழ் சினிமாவிலையா? தமிழ் சினிமால வரல. ஸோ டெஃபினட்டா இது ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்கா இருக்கும். ஓ இப்படி ஒன்று இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு.
அதில் நிறைய ஃபீமேல் கேரக்டர்ஸ் தான் வந்து இந்த படத்தை வந்து எலிவேட் பண்ணுறது. ஸோ நான் ஒரு சின்னதாக ஒரு சப்போர்ட்டிங் மாதிரி இருக்கும் அந்த படத்தில். எப்பயுமே ஒண்ணு இருந்தாவே பயங்கரமா கலாச்சி கலகலப்பா கொண்டு போயிடுவீங்க. அது வேற மூணு ஹீரோயின் வேற இதுல சைலண்ட் ஆக்கி வச்சிருக்காங்க, சரக்கு வேற போட்டுக்கிறீங்க. மூணுமே கிடைக்கல. அதுதான் ஒரு ஹீரோயின் வந்து ஒரு 3 நாள் தான் ஷூட்டிங் இவங்க, அதுக்கப்புறம் காணும். திருப்பி சரக்கு அடிக்கிற சீன் போயிட்டேன். இவங்க வந்து போலீஸு, அவங்க வந்து ஒரு மதர் கேரக்டர். ஸோ ஹீரோயின் அந்த மாதிரி ஹீரோயின் அந்த டியூட் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு டோட்டலாக ஒரு டிஃபரெண்ட் ஜானர் இருக்கும் படம். சார் வேற டீம் நீங்க சொல்லிட்டீங்க, அப்ப நீங்க இதை பத்தி சொல்லி ஆகணும். தளபதி 68 ஷூட்டிங் போயிட்டு இருக்குங்க, நல்லா போயிட்டு இருக்கு. உங்க ரோல் என்ன சார்? அதுதான் ஆக்சுவலி நீங்க கரெக்டா கேட்டீங்க. முந்தானே தான் வந்துட்டு ஏதோ ஒரு சீக்வன்ஸ் ஒன்று எடுத்துட்டு இருந்தாங்க. எடுத்துட்டு இருக்கும்போது விஜய் சார் கேட்டார், ஸோ வந்து இப்போ வைபவ் இவனை எனக்கு தெரியும் இல்லை ஆல்ரெடி. ஆமாம்மா, நீங்கள் அந்த சீனில் வந்து பார்த்ததுக்கப்புறம் இவனை இங்கே பார்த்தது உங்களுக்கு ஒரு மாதிரி தெரியும் அப்படின்ட்டு அப்படியே பிளாங்காக நின்று இருந்தேன் நான். பிரபு வந்துட்டு பயங்கரமாக சொல்லிட்டு இருந்தார் இந்த மாதிரி, ஆமாண்ணே அது இங்கே வந்து இதுக்கப்புறம் அது போய் இதுக்கப்புறம் அப்போ நீங்கள் கரெக்டாக இவனை இங்கே பார்க்குறீங்கன்ற மாதிரி ஏதோ சொன்னார். அப்படியே பிளாங்காக இருந்தேன். விஜய் சார் வந்து என்னடா பார்க்குறேன்னாரு. இல்லை உங்களுக்கு கதை தெரியும், நீங்கள் என்ன வேணால் டவுட் கேட்கலாம், எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் என்ன கேட்குறது. இவ்வளோ நாள் ஷூட்டிங் பண்ண கதை இல்லைண்ணா எப்படின்னு பிரபு டே நீ வாங்கி முடுறா, நீ ஏன்டா சும்மா இரிட்டேட் பண்ணுறேன்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு தான் எனக்கு கதை தெரியும். பட் ஒன்று தெரியும், பயங்கரமாக வருது. இல்ல அதுல ஒரு டவுட் இருக்கு, அதுலயுமே தளபதி சாரோட உங்களுக்கு அதிகமான ஹீரோயின்ஸ் பேர் இருக்கா? இல்ல. அதே மாதிரி ரஜினி சார் படத்துலயும் நடிக்கிறதா சொன்னாங்க. எந்த படம்? கேள்விப்பட்டேன் சார். நீங்க சொன்னது உண்மையாகட்டும் தெரியல, அந்த மாதிரி எதுவும் இல்ல. சரி, நெக்ஸ்ட் யாராச்சும் 2 கொஸ்டின் மட்டும் கேளுங்களா, டைம் இல்ல. அப்படி இல்லை, ஓரளவுக்கு வெங்கட் பிரபு ஃபர்ஸ்ட்லேருந்து அவர் கதை சொன்னதில்லை இது வரலாம். கேட்டா வந்து எனக்கே தெரியலடா அப்படின்னு தான் சொல்லுவார் அவர். அதே மாதிரி வந்து இப்போ வந்து பெரிய படம் பண்றதுனால வந்துட்டு ஓ உனக்கு கதையெல்லாம் தெரியணுமா அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாரு. ஃபர்ஸ்ட்லேருந்து சரோஜாலேருந்து வந்து இது வரலாம் கதை சொன்னதில்லை. சரோஜாவில் நடிக்கும் போதெல்லாம் வந்து ஓடிக்கிட்டே இருப்போம் நைட். ஆனால் திருப்பி வந்து ஈவினிங் ஷூட்டிங் போகும்போது சரண் சார் நான் எல்லாம் கேட்கும்போது இன்னைக்கு என்ன இருக்கும், அதே தான்டா ஓட்டு மேலே ஓடி அங்கேருந்து இங்கே நாங்கள் ஓடிக்கிட்டே இருப்போம். காலையில் விட்டுருவாங்க, போயிட்டு திருப்பி நாளைக்கு வந்து ஓடலாம் அப்படின்னு இருக்கும். ஸோ படம் பார்த்தா தான் தெரியும் ஜென்ரலா வெங்கட் பிரபு படம் எல்லாம். வைபவ், உங்க வீட்டுல உங்க அண்ணன் பெரிய ஒரு மாஸ் வில்லனா இருக்காரு. இந்த வண்டி வரும்போது பிக்கப், உங்களுக்கு வண்டி பிக்கப் என்ன வருமா இல்ல அவருக்கு? அது ஆச்சு, ரீசெண்டா ஆச்சு. கொஞ்ச நாள் நடுவில் அப்படி வந்து சும்மா வீட்டில் உட்காந்து டிவி பார்க்கும்போது வந்து கார் வந்திருக்குன்னாங்க. கார் வந்திருக்கா, நம்மளுக்கு யாரும் சொல்லவே இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். சரி ஒரு நம்பிக்கையில தான் போனேன். யாரோ ஒருத்தர் அடிச்சாரு கதை சொல்லணும்ட்டு, அவரு வந்திருப்பாரு போல இருக்கு அப்படின்னு கீழே போனேன். பார்த்தா இவன் மேக்கப் கிட்லாம் எடுத்துக்கிட்டு ஷூட்டிங் போயிட்டு இருந்தான். இன்னும் மாறிடுச்சு கொஞ்ச நாள். அவன் இவெல்லாம் நான் சொல்லிட்டு போவேன், நான் ஷூட்டிங் போறேன் கொஞ்சம் இந்த வேலைலாம் பாருன்ட்டு. அவன் சொல்லிட்டு போனான் இந்த மாதிரி இந்த இவங்கெல்லாம் வருவாங்க கொஞ்சம் பார்த்து அந்த பில்லாம் செட்டில் பண்ணி நான் ஷூட்டிங் போயிட்டு வேண்டிய எந்த படம்னா எல்லாம் பெரிய படம் சொல்லிட்டு இருப்பான். ஸோ அதனால கொஞ்சம் அடக்கி வைக்கிறேன் அவனை இப்போ இனிமேல். அதுதான் இன்னைக்குதான் தெரியுது எனக்கு அவர் ஷார்ட் ஃபிலிம்ல இருந்து வந்திருக்காருன்ட்டு. இல்ல கதை நல்லா சொன்னாரு, அதை விட நல்லா எடுத்தாரு. பாலாஜி இப்போ நல்ல சொன்னாரு, அதை விட பெட்டரா எடுத்திருக்காரு படம். பேசிக்கா நிறைய ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர்ஸோட தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களோட சொல்ற நரேஷன்லேயே தெரிஞ்சிடும் எப்படி நல்லா எடுப்பாங்களா இல்லையான்ட்டு. என்ன சார் சார் ஆக்சுவலி அதான் முன்னாடி சொன்ன மாதிரி, ஸோ இந்த படம் வந்து ரொம்ப கண்டென்ட்டாக கொஞ்சம் புதுசாக இருக்கும் ஆடியன்ஸ்க்கு. ஸோ அது கன்வே பண்ணுற முகல் என்னதான் கதை நாங்கள் ரெடி பண்ணி பிஹைண்ட் த ஸ்க்ரீன் நாங்கள் ஒர்க் பண்ணாலும், ஸோ அதை ஒரு மீடியமாக பயன்படுத்துறது வந்து ஆர்டிஸ்ட் தான். ஸோ ரொம்ப யூஸ்வலாக த்ரில்லர் அண்ட் ஒரு டார்க் ஃப்ளேவர்ஸ் மூவிஸ் வந்து இவங்க தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டெம்ப்ளேட் ஒன்று இருக்கு. த்ரில்லரா இந்த ஆக்டர் சூப்பரா பண்ணுவாருப்பா. இப்போ எங்களுக்குமே ப்ரொடியூசர் கிட்ட கதை சொல்லும் போது ஒரு 5 ஹீரோ அவரும் சொன்னாரு சாரும், இவங்க எல்லாம் பண்ணா சூப்பரா இருக்கும்பா அப்படின்னாரு. ஆக்சுவலி நாங்க அதை இல்ல அந்த லிஸ்ட்ல கண்டிப்பா கிடையாது ஆக்சுவலி, ஏன்னா அவர் பண்ணதே இல்லை இந்த ஜானர். ஸோ அது வந்து பண்ணவே கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருந்தோம். ரொம்ப ஆனஸ்டா சொன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நாங்க சூஸ் பண்ணது
வைபவனா தான் சூஸ் பண்ணியிருந்தோம். நான் சொல்றது மது சார் இதுக்குள்ள வரதுக்கு முன்னாடியே நாங்க பிச் டேக்ல பாத்தீங்கன்னா வைபவ் சார் போட்டோ வச்சு தான் நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து ஆக்சுவலி அப்ரோச் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இவர் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருப்பாரு. ஏன்னா நீங்க யூஸ்வலா டயலாக் கவுண்டர் அடிச்சுக்கிட்டு இப்போ எப்படி பாக்குறீங்களோ ஸோ அதே மாதிரி தான் இருப்பாள் இல்லையா. ஸோ கதை சொல்லி முடிச்சேன், எனக்கு செட் ஆகுமா, அது ரொம்ப சீரியஸா இருக்கே, சரி ஓகே கதை நல்லா இருக்கு நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாரு. எப்படி என்ன மாதிரி அப்படின்னும் போது நான் அவர்கிட்ட சொன்னது ஒண்ணு தான், அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லல. இப்ப நீங்க கதை கேட்கும் போது நீங்க எப்படி நான் இவ்வளவு சீரியஸா கேட்டீங்க, இதே மாதிரி எனக்கு ஸ்பாட்ல கேமரா முன்னாடி இருந்துட்டாலே ஐ வில் பி ஹாப்பி. ஸோ இது நம்ம கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆயிடும். அண்ட் அந்த லுக்கு, ஸோ சால்ட் அண்ட் பெப்பர் லுக் வந்து ரொம்ப பெருசா பண்ணலனாலும் மைல்யூட்டா சின்ன ஒரு டிஃபரன்சியேஷன் இருக்கும், நீங்க ட்ரைலர் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த லுக்கும் நாங்கள் அழகா செட் பண்ணி கலர் பேலட் அண்ட் மேக்கிங் வைஸ் அதான் சொன்னேன், மொத்த க்ரூவுமே உட்காந்து மீட்டிங் வச்சு இப்படிதான் இந்த படம் வரப்போகுதுன்றதுல ரொம்ப கான்சியஸா தான் இந்த படம் பண்ணோம். அண்ட் ஒன்ஸ் அகைன் நான் திருப்பி அங்க ஒரு தடவை சொன்னேன், எங்கேயும் சொல்றேன். ஸோ பெரிய டைரக்டர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணாதான் அவங்க நல்லா படம் பண்ணுவாங்கன்ற ஒரு மித் இருக்கு. ஸோ டெஃபினட்டா இந்த படம் மேக்கிங், படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறது வந்து ஆடியன்ஸ் அண்ட் நீங்க டிசைட் பண்ணுவீங்க, அது எனக்கு நம்பிக்கை இருக்கு. பட் மேக்கிங் வைஸ் இந்த படம் டெக்னிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணிருக்கோம். ஸோ அதுதான் நான் இங்க திருப்பி நான் சொல்ல விரும்புறேன். ஸோ பெரிய டைரக்டர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணாதான் இவங்க இந்த நல்ல படம் பண்ணுவாங்க, மேக்கிங்கா மிரட்டுவாங்கன்ற ஒரு விஷயம் வந்து அதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஸோ அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. தேங்க்யூ. அடுத்து சரஸ்வதி மேனன் தானியா கூப்பிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஜெனரலி வைபவ்னா வந்துட்டு ஜாலியா, இவங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் வேற இருக்கு, சோ எப்படி மேனேஜ் பண்ணாங்க? அதுக்கு இல்ல இல்ல ஓகே, இப்போ பேன் இண்டியன் ஃபிலிம்ஸ் தானே, எல்லாம் புரியும் உங்களுக்கு. ஸோ ஊதாரித்தரமா அந்த மாதிரி சுத்திட்டு இருக்கிற கை வைபவ் இஸ் லைக் தட். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் யூ சீயிங் ஹிம் இஸ் a very serious character. தெரியுமா? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு பார்த்த உடனே வந்துட்டு? எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்க செட்ல ரொம்ப காமா பேஷண்டா இருக்காங்க. காமா இருந்தாரா? காமா பேஷண்ட், ஓகே சார். ஸோ ஹவ் இஸ் யுவர் ஃபாதர், ஹவ் இஸ் டாட்? அவங்களுக்கு தமிழ் தெரியும், நீங்க தமிழ்ல பேசலாம். கேட்டேன். நல்லா இருக்காங்க. ஆக்சுவலி நம்ம சாங் ரொம்ப பிடிச்சிருக்கு, பொல்லாத குருவி. நைஸ். ஸோ ஹவ் வாஸ் யுவர் ஃபீலிங் இந்த படம் வந்து வைபவ்? நான் எப்பவுமே யோசிப்பேன் இந்த ரொமான்டிக் காமெடி, இந்த மூஞ்சிலாம் ஏன் நடிக்குது? இல்ல 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 அப்படியெல்லாம் இல்ல, நினைச்சிருப்பாங்க. இல்ல இல்ல மாண்டேஜ் சாங்ல வந்து நம்ம they'll be laughing, ஸ்லோ மோஷன்ல பேசிட்டு ஏதோ இன்டராக்ஷன் பண்ணிட்டே இருக்கணும். அப்போ என்ன பேசிட்டு இருப்பாங்க நான் யோசிச்சுட்டே இருப்பேன். டின்னர் சாப்பிட்டீங்களா, இது பண்ணீங்களா, அந்த தாண்டி ஏதோ சொல்லிட்டே இருப்பாங்க. நேச்சுரலா நான் சிரிச்சுட்டே இருந்தேன். சோ அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் உங்க காமெடிக்காக. Thank you. வைபவ் பேசுறது உங்களுக்கு புரிஞ்சுதா ஃபைனலி? ஆமா, அவங்க ஆக்சுவலி சிரிச்சுட்டே பேசுவாங்க. எப்ப ஷார்ட் முடிய போகுது, எப்ப வீட்டுக்கு போலாம், சரியா இன்னும் கொஞ்சம் நேரம் தான். So it was really fun working with you. And நான் வந்து ஆக்சுவலி அவங்களோட ஃபேன் அடியே எஸ் மது சாங்ல இருந்து. சோ நான் சொல்லிட்டே இருப்பேன் உங்க ஃபேவரட் சாங். அவங்க சொன்னாங்க யாருமே அந்த பாட்டு கேட்கவே இல்லை, நீங்க ஏன் எவ்வளவு என்ஜாய் பண்றீங்க? இல்ல இன்னும் நிறைய உண்மை வருது, சொல்லுங்க. ஆமாங்க, ஒரு ரீசெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னதான் ஞாபகம் வருது. அது அமெரிக்கால நாசால ஒரு சயின்டிஸ்ட். சரி. அவங்க வைஃப் வந்து அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஹார்ட் சர்ஜன் யுஎஸ்ல. அவங்க வைஃப் வந்துட்டு நாசால சயின்டிஸ்ட். ஒரு பார்ட்டியில மீட் பண்ணேன். அவங்க வந்து உங்களால தாங்க நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணோம், ரொம்ப உங்களால நான் என்ன பண்ணேன் அப்படி மேதமான்னு பாத்தீங்களா? இல்ல ஒரு சாங் கேட்டு நாங்க லவ்ல விழுந்து நாங்க வந்து இன்னைக்கு ஒரு ஹாப்பியா இருக்கணும் அந்த சாங் தான் அப்படின்ட்டு இந்த சாங் எங்களுக்காக ஆடுங்கன்னு சொல்லி ப்ளே பண்ணாங்க. ஓகே, அந்த அளவு ரீச் ஆயிருக்கு. ஒரு கெஸ், நீங்க ஒரே ஒரு பாட்டு உங்களுக்கு பிடிச்சதா எந்த சொல்லுங்களேன். சும்மா ஏதாவது நானே ஷாக் ஆயிட்டேன் நான், அந்த மாதிரி ஒரு சாங் தெரியல, நீங்களே சொல்லுங்க.